மருது 2025 வந்துருச்சு. நீ எப்போ வீட்டில் சொல்ல போகிற? நம்ம எப்போ கல்யாணம் பண்ண போவோம்? எனக்கும் ஆசை தான்டா. மார்ச்சில் எப்படி ஹைக் போட்டுருவாங்கல்ல, இந்த வருஷம் முடியறதுக்குள்ளே சொல்லிடலாம். போ மருது, நீ சொல்கிறக்குள்ளே விடாமுயற்சி படமே வந்துட போல. அவ்வளோ லேட் பண்ண மாட்டேன், அதுக்கு முன்னாடி பண்ணிக்கலாம். அந்த படத்துக்கு போகும்போது மிஸ்டர் மிஸ்ஸஸாக தான் போவோம். ஏய் முடியலடி, எவ்வளவு நேரம் இப்படியா இருக்கிறது? தப்பு பண்ணில, அப்படியே இரு. நான் எப்ப போகுதுன்னு சொல்றேனோ அப்பதான் இறங்குறேன். நான் என்ன தப்பு பண்ணேன்? ஏதோ இங்க இருக்க கோவா வரைக்கும் ஃப்ரெண்ட்ஸோட பார்ட்டி பண்ண போனேன், அது தப்பா? போனது தப்பு இல்ல சார், என்கிட்ட சொல்லிட்டு போனீங்களா? என்ன என்னைக்காச்சும் தனியா விட்டுருக்கியாடா நீ? ஹலோ, எங்கம்மா இருக்க? ஹலோ, எங்கம்மா இருக்க? எங்கம்மா இருக்க? உனக்கு பின்னாடி தான்டா இருக்கேன். இப்படி போன் மேல போன் போட்டு எப்ப பார்த்தாலும் கேட்டுக்கிட்டே இருப்பேல. குடிக்க போகும்போது மட்டும் சொல்லாம அப்படியே போயிடுறது. ஒரு வாரம் நீ இல்லாம உன்னை எவ்வளவு மிஸ் பண்ண தெரியுமா? அந்த ஒரு வாரம் நான் எவ்வளவு சந்தோஷமா இருந்தேன் தெரியுமா? ஓ, சந்தோஷமா இருந்தீங்களா? சரி, ஓகே. அப்போ ஒரு வாரம் கீழே படுங்க, இன்னும் நல்லா சந்தோஷமா இருப்பீங்க. ஒரு வாரமா? சரி, என்னம்மா இப்படி சொல்ற? அதெல்லாம் முடியாது. ஒரு வாரம் நான் தனியா கஷ்டப்பட்டேன்ல. இந்த ஸ்ரீமதி முடிவு பண்ணிட்டா என் பேச்சுல எவன் பேச்சு கேட்க மாட்டான். டேய், இங்க என்னடா நடக்குது? தமிழ் கலாச்சாரத்துக்கு இந்த அரங்கநாதன் தான்டா எடுத்துக்காட்டு. அந்த காலத்துலாம் தாலி கட்டும் போதான்டா பொண்ணே பார்ப்போம். இப்ப அப்படியாடா? கல்யாணத்துக்கு முன்னாடி ப்ரீ வெட்டிங் ஷூட்டுங்க, அந்த ஷூட்டுங்க, இந்த ஷூட்டுங்க. நாடாடா இது? என்னைக்கு செல்போன் வந்துச்சு அன்னைக்கு நாடு நாசமா போச்சுடா. ஐயா, நீங்களும் செல்போன்ல தான் பேசுறீங்க. டேய், உன்கிட்ட கேட்டா முட்டா பேல. தம்பி, நல்லா அவனுக்கு தெரிஞ்சுக்கோ. என் முன்னாடி பார்த்தா தமிழ் கலாச்சாரத்தை கெடுக்கிற மாதிரி எவனாச்சும் நடந்துக்கிட்டான், அவனை ஒரே போல புலந்துருவான் பார்த்துக்கோ. என்ன கதவு திறந்து மூடுது மாதிரி இருக்கு? தூக்கு கணக்கத்துல தெரியாம போய் ஓபன் பண்ணிட்டேன்டி. பாத்துட்டாங்களா? பாக்கல. என்ன பண்றது? சரி, நான் போய் பாக்குறேன். அவங்களுக்கு கால் பண்ணு. சொல்டா. டேய், கீழே ஹவுஸ் ஓனர் வந்திருக்காருடா. ஜெய், ஓனர் வந்துட்டாங்க. எந்திரி. நான் முதல் நாள் வர ஜெய், ஓனர்டி. ஏய், பெச்சை குதிரை போடி. சாரி எனக்கு. ஏமா பார்த்து திறக்க மாட்டியா? ஆமா, இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கதவை திறந்து மூணு மாதிரி இருந்துச்சு. நான் திறக்கவே இல்லை எனக்கு. நீ திறக்கலையா? திறந்து மூணு மாதிரி இருந்துச்சு. சரிம்மா, பின்னாடி மேல் வீட்டுல 2 பசங்களை குடி வச்சனே, அவங்களால உங்களுக்கு எதுவும் தொந்தரவு இருக்கு? ஓ, பின்னாடி பசங்க குடியிருக்காங்களா அங்கிள்? பையங்க குடியிருக்கே தெரியாதா? ஆமா, அவங்க கூட திருவிழாவோ கிருதலாவோன்னு. மிருதுலாங்க அங்கிள். அந்த பொண்ணு எங்க? அங்கிளுக்கு. நீ ஏமா பின்னாடி இருந்து ஓடியார? சாக்கிங்க. ஏன் அந்த பக்கத்துல பார்க்கல போய் ஓட வேண்டியதுதான்? வீட சுத்தியா ஓடுவேன். அவளுக்கு கொஞ்சம் கூச்ச சுபாவங்க அங்கிள். வெளியே போனா பசங்க கிண்டல் பண்ணிடுவாங்களோன்னு ஒரு பயம், அதான். அப்போ நீ என் பொண்டாட்டி மாதிரி. அப்போ நீ என் பொண்டாட்டி மாதிரி ரொம்ப நல்ல பொண்ணுன்னு சொல்ல வந்தம்மா. அதனாலதான் அவளை நான் கல்யாணம் கட்டிக்கிட்டேன். யாரோ ஓடின மாதிரி இருந்துச்சு. ஒண்ணு இல்லம்மா, யாரோ பின்னாடி ஓடினாங்க. அது பூனை அங்கிள். பூனை மாதிரி தெரியலையே. பூனைதான். ஏரியால பூனை தொந்தரவு அதிகம். பார்த்து பத்திரமா இருந்துக்காங்க. என்ன, நான் போய் பின்னாடி இருக்க பையங்களை பார்த்துட்டு வரேன். இந்த காம்பவுண்ட்ல பசங்க இருக்காங்களா ஸ்ரீமதி? ஆமாண்டி, பின்னாடிதான் குடியிருக்காங்களாமா. அச்சச்சோ, எவ்வளவு நல்ல பொண்ணுகளா இருக்காங்க.
ஏய் நீ என்ன கீழே இருந்து மேலே ஏறி வர? ஏறி வரல ஓனர். எக்ஸசைஸ், புல்லப்ஸா? நம்ம வீட்டில் குடி வச்ச ஆளுங்க ஃபுல்லாவே உடம்ப பராமரிக்க ஆளுகளாவே இருக்காங்களே. சரி உன் கூட ஒருத்தர் இருப்பான், அவனுங்க. அழகென்ற சொல்லுக்கு முருகா முருகா. தம்பி இது என்ன கோலம்? வணக்கம் ஓனர். கந்த சஷ்டி கவசம் முடிச்சுட்டு சூரிய பகவானை கும்பிடலான்னு வெளியே வந்தோம். பார்த்தா நீங்களே வெளியே இருக்கீங்க. இதுக்கு மேல நான் சூரிய பகவானை எப்படி கும்பிடுறது? முருகா முருகா முருகா. தம்பி ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டம்பா. என் பொண்டாட்டி சொன்னா, உனக்கு கொஞ்சமாச்சும் மண்டையில மூளை இருக்கா? ஒரே காம்பவுண்டுக்குள்ள கீழே பொண்ணுகளையும் மேல பையங்களையும் குடி வைக்கலாமா? உடனே போய் அவங்களை காலி பண்ண சொல்லுன்னா. அதுக்காண்டி தான் நான் வந்தேன். நம்ம காம்பவுண்டுக்குள்ள பொண்ணுங்க இருக்காங்களா ஓனர்? கீழே பொண்ணுங்க இருக்கதே உங்களுக்கு தெரியாதா? அப்ப நாங்க காலி பண்ணிக்கிட்டுங்களா ஓனர்? அதெல்லாம் வேண்டாம் தம்பி, அதெல்லாம் வேண்டாம். நீங்க இருக்கிறது அந்த பொண்ணுகளுக்கு ரொம்ப சேஃப். நீங்களே அந்த பொண்ணுகளை உங்க தங்கச்சி மாதிரி பத்திரமா பாத்துக்கோங்க. சரியா? வரட்டுமா? பகவானே. சொல்லுங்க முருகா. தங்கச்சிங்கள நாங்க பத்திரமா பாத்துக்கிறோம். சரி முருகா. கற்பனை என்றாலும் கற்சிலை என்றாலும் கந்தவேல் துணையானே. எதுக்கா தங்கச்சின்னு சொன்ன? மச்சான் தங்கச்சிக்கு தான்டா. ஸ்ரீமதி எனக்கு தங்கச்சி, மிருதுலா உனக்கு தங்கச்சி. ஓ முருகா முருகா முருகா. டிடிடி யூஎஸ் போறதுக்கு டீம் என்ன செலக்ட் பண்ணிருக்காங்க. ஜூன்ல அதோட ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ண போறாங்களே. என்னடா? ஆமா வந்து என்னாச்சு? என்ன ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. ஏன்? மெயில்ல நிறைய கிராமர் மிஸ்டேக் இருக்குன்னு ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. அவ்வளவுதானே, இங்கிலீஷ் கத்துக்கலாம் விடு. டியோலிங்கோன்னு ஒரு ஆப் இருக்கு. இதுல இங்கிலீஷ், ஹிந்தி, பிரெஞ்சு, ஜெர்மன் 40+ லாங்குவேஜ் ஃப்ரீயா கத்துக்கலாம். அது கஷ்டமா இருக்குமா? உன் போனு கொடு. இது பாரு, இது யூசர் ஃப்ரெண்ட்லியான ஆப். கேம் விளையாடுற மாதிரி தான் இருக்கும். டெய்லி 10 to 15 minutes நீ இதுல ஸ்பெண்ட் பண்ணி ஈஸியா இங்கிலீஷ் கத்துக்கலாம். டியோலிங்கோல இப்ப எக்ஸ்ட்ராவா தமிழ் லாங்குவேஜையும் ஆட் பண்ணிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இங்கிலீஷ இதுல தமிழ் மூலமா கத்துக்கலாம். ஆமா, இது கேம் விளையாடுற மாதிரி ஈஸியா தான் இருக்கு. அதனாலதான் 2 கோடி பேருக்கு மேல இதை யூஸ் பண்றாங்க. ஆமா, இது எப்படி டவுன்லோட் பண்ண? லிங்க் டிஸ்கிரிப்ஷன் அண்ட் கமெண்ட்ல இருக்கு. கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. சரி, இப்போ டவுன்லோட் பண்றேன். மச்சான் கடுப்பா இருக்குடா. மிருதுலா வேற மார்ச்சுக்கு அப்புறம் தான் வீட்டுல சொல்லுவேன்னு சொல்றா. கல்யாணம் பண்ண முடியாதுன்னு பயமா இருக்குடா. நீ ஏன்டா பயப்படுற? உள்ள போய் யாரு பிரிக்க போறா? உன் குறுக்கே அவன் வர போறான். சரி ஃபீல் பண்ணாத விடு. ப்ரோ சொல்லுங்க ப்ரோ. ப்ரோ நான் தான் உங்க நெய்பர் பிரபஞ்சகுமார். பிரபஞ்சகுமாரா? உங்க காம்பவுண்ட்ல 2 கேர்ள்ஸ் இருக்காங்கல்ல? ஆமா. அதுல மிருதுலா ப்ரோ. மிருதுலாவை ரொம்ப நாளா பார்த்துட்டு இருக்கிறேன். அவங்களும் வெச்சக்கண்ணு வாங்காம என்ன பார்த்துட்டே இருக்கிறாங்க. ஆனா சொல்ல மாட்டேங்கிறாங்க ப்ரோ. அதனாலதான் இன்னைக்கு முடிவு பண்ணிட்டேன், இந்த சாக்லேட்டை கொடுத்துடலான்னு. கொடுத்து இல்லை ப்ரோ, கொடுக்குறீங்க. நானா ப்ரோ? என்னால கொடுக்க முடியாது ப்ரோ. ஆட புடிங்க ப்ரோ. என்னால முடியாது ப்ரோ, குடிங்க ப்ரோ. பிரபஞ்சகுமார் கொடுத்தேன்னு சொல்லுங்க ப்ரோ, சந்தோஷப்படுவாங்க. தேங்க்யூ ப்ரோ, லவ் யூ ப்ரோ. ஏய் யாரா அந்த பிரபஞ்சம்? உன் ஆளை லவ் பண்றேங்கிறான், உனக்கு லவ் யூ சொல்றான். எனக்கு ஒண்ணுமே புரியலடா. வந்துச்சே ஃபீலிங்ஸ், வந்துச்சே ஃபீலிங்ஸ், வந்துச்சே கலங்காத்தல ஃபீலிங்ஸ். அச்சான் இன்னைக்கு சண்டேவா, காலையில கீழே போலான்னு இருக்கேன். இப்ப நீ என்ன பண்ற? உன் ஆளுக்கு கால் பண்ணி மேலே வர சொல்லு. ஏய், நானே அந்த பிரபஞ்சகுமார் விஷயத்துல சரியான டென்ஷன் இருக்கேன். யாருக்கு எங்கிட்டே சாக்லேட் கொடுத்து அனுப்புறான்டா அவன். ஏய் அது உங்க 3 பேத்துக்குள்ள இருக்கிற ஃபேமிலி பிரச்சனைடா. இதுக்குள்ள ஏன் அங்க 2 பேரும் இருக்கிற? எது ஃபேமிலியா? பல்ல தட்டிடும்டா. கூல் மகா கூல். இப்ப நீ கூல் ஆகணும்னா உன் ஆளு மேல வரணும். சோ நான் இப்ப கீழே போறேன். டேய் கம்மனுடா, பேசாம இருடா நீ. வந்துச்சே ஃபீலிங்ஸ். ஏய் இல்லடா, ஏய் நான் கீழே போறேன். ஏய் எதுக்கு எடுத்த? சாப்பிடுறது தானே வாங்கினேன். அது யாரு கொடுத்தா தெரியுமா? யாரு? அதான் அந்த பிரபஞ்சகுமார். பிரபஞ்சகுமாரா? எவன்டா அவன்? ஓ, உனக்கு யாருன்னு தெரியாதுல? அந்த பக்கத்து வீட்டுக்காரன். அவனா?
எனக்கு இதே வேலையா போச்சு. இதே வேலையா போச்சா? அப்ப இதுக்கு முன்னாடி கொடுத்துருக்கானா? இப்பதான்டா சாக்லேட் கொடுத்துருக்கா. இதுக்கு முன்னாடி என்னென்ன கொடுத்துருக்கான்னு தெரியுமா? ஏய் என்னடி சொல்ற? நீ நினைக்கிற மாதிரி இல்ல. அப்புறம் நீங்க பக்கத்து வீட்டு உலக நாயகி பையன் அம்மா கொடுத்துட்டாங்க. பிரபஞ்சன். பிரபஞ்சனா? அது மீன் குழம்புங்க. என் பேரு பிரபஞ்சன். இது என்னதுங்க? அம்மா மாட்டுப்பால செஞ்ச மாடு கொடுத்து விட்டாங்க. மாடா? தயிர் கொடுத்து விட்டாங்க. ஏங்க நேற்று தயிர் கொடுத்தல? ஐயோ அது முடிஞ்சிருச்சே. காலையில கொஞ்சம் இருந்தது, நானும் ஸ்ரீமதி வலிச்சு சாப்பிட்டோம். ஐயோ அது இல்லைங்க, அந்த மாட்டுப்பாலில் செஞ்ச தயிர்ல செஞ்ச வெண்ணெய் கொடுத்து விட்டாங்க. இந்தாங்க பிரெட்ல தடவி சாப்பிடுங்க, சூப்பரா இருக்கு. இப்ப என்னங்க கொடுத்து விட்டாங்க? எண்ணெயே கொடுத்து விட்டாங்க. என்னது? இல்லைங்க, இது வரைக்கும் கொடுத்த பாத்திரத்தெல்லாம் திருப்பி வாங்கிட்டு வர சொன்னாங்க. இருங்க வரேன். வாங்க வாங்க. அவங்க அம்மா அடிக்கடி வந்து பேசுவாங்க. இவன் அதே சாக்கா வச்சு பொழுதனைக்கு வந்துட்டு இருக்கான். பிடிக்கலாம் சொல்ல வேண்டியதானே வந்துட்டேன். லூசாடா நீயே. எங்களுக்கே சமைக்க தெரியாது. நாங்க வந்த புதுசுல அவங்க அம்மா தான் ஹெல்ப் பண்ணாங்க. அது எப்படி மூஞ்சில அடிச்ச மாதிரி சொல்ல முடியும்? அப்போ உனக்கு நான் முக்கியம் இல்ல அதானே? நான் இவ்வளவு சொல்றேன், புரிஞ்சுக்க மாட்டேற. நான் போறேன் போ. போ. ஏய் இப்ப கூட நீ அவங்க கொடுத்த சாக்லேட் தான் எடுத்து போயிட்டு இருக்க. ஆண்டி. அட மிருதுலா, இது என்ன இங்க இருந்து வந்துட்டு இருக்கிற? துணி காய போட போனேன். துணி காய போட போன? இது என்ன புள்ள இப்படி எல்லாம் இழைச்சு போய் கிடக்குற? டயட்டா? நான் உன்னை கேட்ட, நீ எனக்கு கேட்கவே இல்லை பாத்தியா? நீங்க இவ்வளவு இழைச்சிருக்கீங்களா? அட நானும் எக்ஸசைஸ் எல்லாம் பண்றேன்ல. ஆமா. சரி வா, என் புள்ள எங்க ஸ்ரீமதி? அவ உள்ளதான் இருக்கா. சரி வா. ஆண்டி என்ன? நம்ம ஸ்ரீமதிக்கு ஒரு கால் பண்ணிட்டு போலாமே. காலா? இங்க இருக்கிறவங்களுக்கு எது கால் பண்ணோம்? அப்பதானே அலர்ட்டாவா? என்னது அலர்ட்டாவா? என்ன சொல்ற நீ? இல்ல ஆண்டி, அலர்ட்டா சீக்கிரமா வந்து கதவு திறப்பா. அடப்போ, இங்க இருக்குது காலிங் பெல்லு, அதுக்கு போய் போன் பண்ணணும் அலர்ட்டா இரு. என்ன நீ? வா. அட இது ஏன் மண்டை புடிச்சிட்டு நின்னுட்டு இருக்கிற? அரிக்குதா ஆண்டி? அரிக்குதா? அதுக்குதான் கண்ட கண்டதெல்லாம் போடக்கூடாதுங்கிறது. யூஎம் ராஜா மூலிகை பொடின்னு ஒண்ணு இருக்குது, அதை போட்டேன்னு வச்சுக்கோ, அரிப்பும் இருக்காது, மூட்டி நல்லா வளருமாக்கு. அட ஸ்ரீமதி. அம்மா அம்மா அம்மா. அட என்ன போல 3 தடவை லொம்மா லொம்மான்ட்டே இருக்கிற? உன போது 3 மாசத்துக்கு மேல ஆச்சுலம்மா, அதை 3 தடவை அம்மா அம்மான்னு கூப்பிட்டேன். ஆமா போ நட. என்ன மாதிரி என்ன சொல்லாம வந்திருக்க? அட அது ஒண்ணுமில்ல, விலாங்குறிச்சி விஜயலட்சுமிக்கா இருக்குது இல்ல, அவங்க வீடு புண்ணியாச்சனே, அதுக்கு வேண்டி வந்தேன். அப்படியே உன்னை பாத்துட்டு போலான்ட்டு வந்தேன். ஆமா அங்க வேண்டாம். அட ஏன்? அங்க டர்ட்டியா இருக்கும் ஆண்டி. இவ்வொருத்தி டர்ட்டி ஆன்டின்ட்டு. ஒன்னா அம்மானு கூப்பிடு, இல்லைன்னு அக்கான்னு கூப்பிடு. சரிம்மா. அக்கானு கூப்பிட்ட குறைஞ்சு போயிருவியாக்கு. போ. ஐயே இது என்னது? இது இப்படி குப்பமேடு மாதிரி போட்டு வச்சிருக்குது. 2 பிள்ளைகள் இருக்கிறீங்க, 2 பேரும் கிளீன் பண்ண முடியாதா? ஏன் மிருதுலா, இது என்னது? இது ஓட்டப்பந்தயத்துக்கு ஓடுற விளையாட்டு இருக்கிற? எக்ஸசைஸ் ஆண்டி. கண்ட கண்ட நேரத்துல எல்லாம் எக்ஸசைஸ் பண்ணக்கூடாதுமா. அம்மா அது பாத்ரூமா? அடி காலையில போனதுடி, அதுக்கு தாண்டி போயிட்டு இருக்கிறேன் நானு. என்னடி கத்தவே இல்ல? ஒருவேளை உள்ள இல்லையோ? கட்டில் கடியிலயும் இல்ல, பாத்ரூம்லயும் இல்ல, எங்கடி இருக்கான்? இது என்னது? இது அது ரீல்ஸுக்கு பிராக்டிஸ்மா. கண்ட கண்ட நேரத்துல எல்லாம் எக்ஸசைஸ் பண்றது, கக்கூஸ் கிட்ட நின்னு ரீல்ஸ் பண்றது, என்ன கருமமா? போ. சரி இது யார் திறந்து வச்சது? இது என்னது? இது இது யாரோட ஷர்ட்? இது என்னடி உன்னாடுதா? பொய் சொல்லாது, இது ஆம்பளைக்கு போடுற சட்டை மாதிரி இருக்குது. எந்தனா? எந்தில்ல ஆண்டி, எங்க அண்ணா சட்டை. எங்க அண்ணானா எனக்கு உயிர் ஆண்டி.
அதான் அவர் ஞாபகார்த்தமா என் கூடயே வச்சிருக்கேன். அந்த புள்ளவர் அவங்க அண்ணன் மேல எவ்வளவு பாசத்தோட இருக்கு. நீயும் தான் இருக்கிறிய. அங்க வீட்டுக்கு வந்தா தீர்ந்தது. 2 பேர் அப்படி சண்டை போடுறது அண்ணன் தங்கச்சி. சரி சரி புரியுதுல? எனக்கு பசிக்குது, காலையில் சாப்பிட்டது, ஏதாவது சாப்பிட்றதுக்கு இந்த வை. வா பார்த்து பத்திரமா இரு. விடுதல போயிட்டு வரேன். இது வேறு அவ தலையில அரிப்பும் பேடும் நிறைய இருக்குது. அவ பக்கத்துல படுக்கிறப்ப பார்த்து தள்ளிப்படு. சரியா? சரி பார்த்து போயிட்டு வரேன். விடுதல நல்ல பிள்ளை. வரேன். அப்பாடா, உங்க அம்மா போயிட்டாங்க. சரி சரிவா, நம்ம உள்ள போவோம். விருதுல நீ மேல போ. நீ மேல போடா. மேல போ சொல்லு. ஓயண்டி குழந்தே போடுவேன். நீ அப்படி போ, நீ அப்படி போ. யாரு நீ? செடி கொடிக்கெல்லாம் தண்ணி பாய்ச்ச வந்தவங்க. யாரு உங்க அம்மாவா? போன தடவை பாய்ச்சினதுக்கே காசு கொடுக்கலீங்க. இந்த முறை எல்லாம் சேர்த்து கொடுத்துருங்க. ஓ, செடிக்கு தண்ணி ஊத்துறோம்னா நீ? ஏ ஸ்ரீமதி, காசு என்ன குமிச்சு கிடக்குதாக்கு? செடிக்கு தண்ணி ஊத்துறக்கெல்லாம் நீ வேலைக்கு ஆளு வச்சிருக்கிறியா? இரு உங்க அப்பங்கிட்ட சொல்லி கொடுக்குறேன் பாரு. அம்மா நீ எதுக்குமா வந்த? அட என்னோட செருப்பு வேற மாத்தி போட்டு போயிட்டு போ. ஸ்ரீமதி, செலவு காசுக்குது? இல்ல இருக்குமா. உனக்கு இருக்குது, எனக்கு இல்ல. அனுப்பிச்சு விடு. சம்பள காசுல பாதி எங்க போகுதுன்னே தெரியல. இப்படி வேலைக்கு வச்சு என்ன பண்றது? பிரவீன் கூட சண்டை. ஏன் என்னாச்சு? எல்லாம் இந்த பிரபஞ்சகுமார்னால தாண்டி. பிரவீன் கிட்டயே சாக்லேட் கொடுத்து என்கிட்ட கொடுக்க சொல்லியிருக்கான். ஆபீஸ்ல நித்தின் தொல்லைனா இங்க இவன் தொல்லை. சம்பந்தமே இல்லாதவங்கனாலதான் எங்களுக்குள்ள பிரச்சனை வருது. ஹே லேடிஸ், வெயிட் a minute. எங்க பாஸ் உங்கள்ட்ட கொடுக்க சொன்னாரு. பாஸா? ஆமா. யாரு? சொன்னா கேள்ற வேணாம்டா. வாடா. அந்த பிரபஞ்சகுமார்லாம் ஒரு ஆளுன்னு சொல்லிட்டு அவனுக்காக மிருதுல கட்ட சண்டை போட்டுட்டு இருக்க. பாவண்டா, அவளை அவ்வளவு ஃபீலிங்ஸ் பண்ணிட்டு இருக்கா தெரியுமா? பாடுறாங்க. மிருது, ஐ லவ் யூ. ஃபீலிங்ஸ் தான் மாப்ள, ஆனா அது தப்பான ஃபீலிங்ஸா போயிடுச்சு. டேய், என் கூட பேச மாட்டியா? என்னடா எதுக்கு இங்க வந்து? ஓவரா தான் பண்ற பிரவீன் நீ. அதான் உனக்கு ப்ரொபோஸ் பண்ற கால் வந்துருச்சுல, அப்புறம் எதுக்கு இங்க? இங்க பாரு பிரவீன், உனக்கே நல்லா தெரியும் நான் இவ்வளவு ரிஸ்க் எடுத்து உன் கூட லிவ்இன்ல இருக்கிறது ஒன்ன பிடிச்சனாலதான். இப்படி கண்டதையே பேசிட்டு இருந்தா நல்லா இருக்காது. அப்புறம் அவன் பூ கொடுக்கறது மட்டும் எதுவும் பேசாம சும்மா நின்று இருந்த? நான் சும்மா நின்னுட்டு இருந்தேன், நீ பாத்தியா? அங்க என்ன நினைச்சு தெரியுமா? மிருது, ஐ லவ் யூ. என்னடா தாவா? ஆமாண்டா, உனக்கெல்லாம் என்ன மரியாதை? பரவாயில்ல விடு, அதுதான் கல்யாணம் ஆக போகுதுல. நீ கெட்ட வார்த்தையில கூட கூப்பிடுச்சலோ. கல்யாணமா? லவ்வே இல்லன்ற இவ்வளவு என்னடி பண்ணலாம்? என்ன வேணா பண்ணுச்சலோ, நான் உனக்கு தான். ஏங்க ஒரு நிமிஷம். இங்க பாரு மிருது, நீ வேணா நான் வாங்க போகணும்னு கூப்பிடு. உன் ஃப்ரெண்ட் எல்லாம் அப்படி கூப்பிட கூடாது. ஏண்டா லூசாடா நீ? அவதான் லவ்வே வேணாங்கடா, சும்மா வெட்டி நாய் மடிச்சுக்கிட்டு இருக்க. என்ன மிருது, உன் முன்னாடி உன் ஃப்ரெண்ட் என்ன திட்டுறா? அப்புறம் கல்யாணம் ஆச்சுன்னா வீட்டுக்குலாம் வந்து போறதுக்கு சங்கடம் பேர பாத்துக்கோ. சரி சரி, முடிவா என்ன சொல்ற? முடியாதுன்னு சொல்றேன். அப்போ ஒரு 3 வருஷம் கழிச்சு வந்து ஓகே சொல்லுவியா? 3 வருஷம் இல்ல, 30 வருஷம் ஆனாலும் நோ தான். அப்ப இது என்ன பண்றது? குடு. போடா. இப்ப தெரியுதா அங்க என்ன நடந்துச்சுன்னு? போன வருஷமே நமக்கு கல்யாணம் நடந்திருக்க வேண்டியது, ஆனால் அது நடக்கல, தள்ளி போயிடுச்சு. இந்த வருஷமும் அதே மாதிரி நடந்துருமோன்னு சின்ன இன்செக்யூர் ஃபீல், அப்புறம் கொஞ்சம் பயந்துட்டேன். அதான் திட்டி கோவப்பட்டு சாரி எடுத்து. நீ இன்செக்யூரா ஃபீல் பண்றதுக்கும் கோவப்படுறதுக்கும் ஒண்ணுமே நடக்கல. இப்ப சொல்றேன், எத்தனை வருஷம் ஆனாலும் நம்ம தான் கல்யாணம் பண்ணிப்போம். இப்போ ஆச்சு சிரிங்க. சிரிச்சா அந்த மூஞ்சி எவ்வளவு நல்லா இருக்கு. பாஸ் அழுகாதீங்க பாஸ், நிறுத்துங்க பாஸ்.
விருது வேணும். பாஸ் விருது உங்களுக்கு தான் பாஸ். என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. ஐடியா இருக்கா? இருக்கு பாஸ். அதுக்கு பேரு நோ கான்டாக்ட் ரூல். அப்படின்னா ஒரு விஷயம் நம்ம கூட இருக்கும்போது அதனுடைய அருமை நம்மளுக்கு தெரியாது. அது இல்லாதப்பதான் அதனுடைய அருமை நம்மளுக்கு தெரியும். ஒரு 2-3 வாரம் நீங்க அவ பின்னாடி போகாம இருந்தீங்கன்னா அவன் அப்படியே போயிடுவா. பாஸ் பாசிட்டிவா இருங்க பாஸ். ஒரு 2-3 வாரம் அவங்க பக்கம் போகாம இருந்தீங்கன்னா அவங்களே உங்களை மிஸ் பண்ணுவாங்க, தேடுவாங்க, அப்புறம் அவங்களே உங்களை பாக்குறதுக்கு வருவாங்க. ஒருவேளை அவன் 2-3 வாரம் கழிச்சு என்ன பார்க்க வரலைன்னா? வரலன்னா நீங்களே போங்க பாஸ். ஒரு சாரி கேட்டு ஃப்ரெண்ட்ஸ் ஆகி திரும்ப ஆரம்பிங்க. அவன் என்ன மிஸ் பண்ணுவாங்கிற? பாஸ் கண்டிப்பா உங்களை ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணுவாங்க பாஸ். முதல் முதலாய் உனதழகை பார்த்தேனே, மறுகணமே என மறந்து போனேனே. வா மேகமே தூரமே போவோமே, காதோரமே கதினூறுமே கது போமே. உன்னாசையே என் ஆசையாய் சேர்ந்திடுமே. நீ ஆகிலும் நானாகிலும் நாமாவோமே. நான் உனக்காகத்தானே, நான் உயிராக தானே, எனக்கென்றும் நீதான். நான் உனக்காகத்தானே, நான் உயிராக தானே, எனக்கென்றும் நீதான். ஒரு உயிரோடு ஒரு உயிர் சேர்ந்து காதலையாகிறதே, கனவுகளோடு கதைகளும் சேர்ந்து காவியமாகிறதே. மடையா அந்த 2 வாரம் அவள் என்னை மிஸ்ஸும் பண்ணல, பார்க்கவும் வரல. அதான் நானே அவளை பார்த்து சாரி சொல்லி ஃப்ரெண்டாக எல்லாம் வந்துட்டேன். போயிடா போனேன். மிர்துலா 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 ஃப்ரெண்ட். வீடு திறந்திருக்கு, யாரையும் காணும். ஒருவேளை மொட்டை மாடியில் இருப்பாங்களோ? நிலவிடம் வாடகை வாங்கி வெளி வீட்டினில் கூடி வைக்கலாமா? நாம் வாழும் வீட்டுக்குள் வேற யாரும் வந்தாலே தகுமா? அட பாவிகளா, இழிச்சவாய ஓனர் கிடைச்சா இப்படியாடா ஏமாத்துவீங்க? டாய் என்கிட்ட சாக்லேட் வாங்கிட்டு ஏழையா கரெக்ட் பண்ணிட்டீல மிர்து. இருக்குடா உங்க 2 பேத்தையும் ஹவுஸ் ஓனர் அரகடானது கிட்ட போட்டு கொடுக்குறேன். மாட்டீங்களா 4 பேரும்? என்னடா கால் வச்ச உடனே கீழே போயிட்டான்? டேய் அதை விடுறா, அவன் ஓனர்ட்ட சொல்ல போறாங்க. நான் இப்ப என்னடா பண்றது? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே இருக்க பட்டனை கிளிக் பண்ணி இஎம்ஐ ராணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. எங்களோட அடுத்த வீடியோ பார்க்க இங்க கிளிக் பண்ணுங்க.